எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என் தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பர்த்டேக்கு முந்தின நாள் ஒரு நைட் 11 o'clock இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. தம்பியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருந்தான். அது வந்து கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணலை. நானும் தம்பியோட ஃப்ரெண்டும் தான் உட்காந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தம்பியோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பேப்பர் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணால் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பண்ணியிருப்போம். அதே ஞாபகத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே பேக் பண்ணி முடித்ததும் கரெக்டாக வந்து 12 o'clock வந்து கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். தம்பி வந்து மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு வர்றதுக்கு அவன் ஃப்ரெண்டு போயிருந்தான். அது வரைக்கும் நம்ம வந்து மேலே கேண்டிலெல்லாம் ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செம்ம தூக்கம். இருந்தாலும் வந்து 12 o'clock வெட்டிடலாம், காலையில் வந்து வேறு ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து வெட்டிட்டோம். கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து 1 kg வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 hour வந்து வெளியவே தான் வச்சுருந்ததுனால அந்தளவுக்கு கூலிங் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட்டுனா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தது என் தம்பிக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிருச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நானும் அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்பா வந்து அடிக்கடி வந்து இன்னும் தூங்கலையா, லைட் ஆஃப் பண்ணலையா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிட்டோம். காலையில் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 9 மணிக்கு எழுந்திரிச்சோம். அம்மா மட்டும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வச்சாங்க. ஏன்னா வந்து சித்திரையில் பிறந்தனால வருஷம் அம்மா தம்பியோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஈவினிங் வைக்கலான்னு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலையிலேயே பொங்கல் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டோம். பையனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிடலாம். ஏன்னா வந்து 9 மணி ஆயிடுச்சு, பசிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து கிச்சனில் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு மாங்காய் சாப்பாடு வந்து கிளறிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வந்து பூ வச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு வந்து வாழை இலை தேடணும், கிடைக்கல. அதனால் நம்ம வீட்டில் வந்து வெத்தலையே வாழை இலையாட்ட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து பொங்கல் படைச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து வெளியே உட்காந்து தான் சாப்பிட்டோம். வீட்டுக்குள்ளே ஒரே புழுக்கமாக இருந்துச்சு. அதனால் வந்து வெளியே உட்காந்து தான் சாப்பிட்ருந்தோம். என் பையன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணோம். சரி பர்த்டே அன்னைக்கு கோயில் போகலாமா, இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தம்பலம் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோம். அதனால் வந்து அப்போவே வந்து டக்குன்னு கிளம்பிட்டோம். அப்பா மட்டும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 11:30 வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். செம்ம வெயில், கால் ரொம்ப சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாக்கு போட்டிருந்தாங்க நடக்கிறதுக்கு. அந்த சாக்கே சூடாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்து ஒரு பெரிய லிங்க சிலை இருக்கும். நம்ம உள்ளே உட்காந்து வந்து தியானம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். கோயிலுக்குள்ளே லிங்கத்தை சுற்றி கம்பி கட்டி விட்டுருந்தாங்க. அந்த கம்பியை பிடிச்சிட்டே ஒரே நடந்துக்கிட்டே இருந்தான்.
கோயிலுக்குள்ளே இருக்கும்போதே தம்பியோட பர்த்டேக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. நான் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க கோயிலில் இருங்கன்னு சொல்லிட்டு தம்பி வந்து கிளம்பி போயிட்டா. அம்மாவை விட்டுட்டு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வர மாதிரி தெரியலை. அப்புறம் 1 மணிக்கு வந்து நடை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பர்கர் ஷாப் பார்த்துருந்தோம். சரி அப்படியே போய் ஏசி காற்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை விட்டுட்டோம். போய் பார்த்திங்க அப்படின்னா பர்கர் மட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து 2 வாங்கியிருந்தோம். வரதுக்கே ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ள கடை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பர்கர் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. சாப்பிட்டு கரெக்டாக வந்து தம்பியும் வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நேற்று வந்து விலாகில் சொல்லியிருப்பேன் ஐஸ்கிரீம் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐஸ்கிரீமும் வந்து வெயிலுக்கு வந்ததுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிட்டு அடுத்து வந்து ஈவினிங் இருந்தால் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க பையனோட விளையாடுறதுக்கு. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஈவினிங் 7 o'clock வந்து பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருந்தாங்க. பையன் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து விளையாண்டுருந்தான். ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அம்மா வந்து எண்ணெய் தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. பூரி கிழங்கு நான் வைக்கலை, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பூரிக்கிழங்கு அம்மா வச்சதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு போயிட்டாங்க. கோதுமை தோசை தான் ஊற்றி விட்டுருந்தாங்க. ஓரளவுக்கு கூட சாப்பிடலை. நான் வந்து பூரிக்கு வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி அழுத்தி பூரி போட்டுக்கிட்டு இருந்தேன். தம்பியும் தம்பி ஃப்ரெண்டும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிருந்தாங்க. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, லோக்கலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணாங்களாமா. எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 10:30 மணிக்கு தான் வந்தாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ண பொறுமை இல்லை. அதனால் வந்து 3 பேர்த்துக்கு அளவாக மட்டும்தான் வந்து பூரி போட்டிருந்தேன். ஏன்னா வந்து சாப்பிட்டு வருவாங்களோ இல்லையோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர்த்துக்கு அளவாக மட்டும் பூரி போட்டு சாப்பிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து சூடாக பூரி போட்டு கொடுத்தேன். தம்பியோட பர்த்டேக்கு ஒரு பெருசாக எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்லாமல் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.